நீ ரன்பீர் மேல வச்சிருக்கிற காதலுக்காக தானே என்ன வேண்டான்னு சொன்ன. இன்னைக்கு நீ அதே காதலுக்காக இந்த உலகத்தை விட்டே போற. நீ இன்னைக்கு ராவணன் கூட சேர்ந்து எரிய போற. நீ எரியறத நான் பார்க்க போறேன். ஆனா உன்னோட கத்தலும் கதறலும் இங்க நடக்கிற இந்த கொண்டாட்டத்துல யாரு காதுக்கோ கேட்காது. யாரு காதுக்குமே கேட்காது. ஒவ்வொரு தசராவுக்கும் சீதா ராமனோட சேர்ந்து வந்து திரும்பி போவா. ஆனா இந்த தசராவுல சீதாவோ ராவணன் கூட இங்கேதான் இருக்க போறா. இந்த தசராவுல சீதா ராவணனோட சேர்ந்து எரிய போறா. அண்ணே அண்ணே ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், புரிஞ்சுதா? போ, வெளியே போயிட்டு அந்த ரன்வீர் அம்பு வில்லோட வந்துட்டானான்னு பாரு. அண்ணா நீங்க இனிமே அண்ணா அண்ணிலாம் கிடையாது. சீக்கிரம் போய், இல்லனா உன்னை இங்கேயே சேர்த்து கட்டி போட்டுருவேன். அப்புறம் நீ இங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. போறேனே, நான் போறேன். நான் உனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நீ அந்த ரன்வீரை விட்டுட்டு என் கூட வர்றதுக்கு சரின்னு சொல்லிடு. என்ன சரின்றதுக்கு உன் தலையை மட்டும் ஆசை போதும். வேண்டான்னாலும் தலையே வேண்டான்னு ஆசை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. நீ உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க, அதை மறந்துடாத. சீக்கிரம் சொல்லு, ஆன்னு சொல்லு. என் கூட வாழ இஷ்டம்னு சொல்லு. உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், இததான் உன்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா ஐயர் வந்து அம்புக்கு தீ வச்சிட்டாரு. ரன்பீர் எப்ப வேணாலும் அம்ப விடலாம். அண்ணிய விட்டுடுங்க, இல்லனா நம்ம 3 பேரும் இங்கேயே செத்துருவோம். அவ என்ன சொன்னான்னு கேட்டல்ல? இப்ப அவ அம்பு விட போறானா? யோசிச்சுக்கோ. ரன்வீர் கையால எரிஞ்சு நீ சாம்பலாக போற. அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல. ஒருவேளை நீ மட்டும் என்கிட்ட சரின்னு சொன்னா இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ப்ளீஸ் சரின்னு சொல்லு. இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். உயிரோட இருக்க வாய்ப்பு தரேன். என் கூட வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ரன்வீரை விட்டுட்டு என் கூட வர்றதுக்கான உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ப்ளீஸ் ஆன்னு சொல்லு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஒரு வேலை பண்ணலாம். நீ இப்படி போ, நான் இப்படி போய் பாக்குறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஹாப்பி தசரா, ஹாப்பி தசரா. தள்ளுறா. வாடா போலாம். இது வரைக்கும் நான் உன்னை ஏற எடுத்து கூட பார்த்ததில்ல. ஆனா இப்ப ஒரே ஒரு தடவை உன் கண்ணை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும்னு தோணுது ரன்பீர். இங்க என்ன நடக்குது தெரியல. நான் வந்து நேரா தான் அம்பு விட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயரே, நீங்க இன்னொரு அம்புக்கு நெருப்பு வச்சு கொடுங்க. உனக்கு எதுவும் தெரியாதுதான், ஆனா எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ராவணவதம் நடந்தாதானே ரியாவுக்கு உனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும். அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. இதுதானே இப்ப உன் மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. How dare you? நீ இப்ப வரைக்கும் இங்க இருந்து போகலையா? ஆமா, பிராச்சி எங்க இருக்கா? அவ எங்க இருக்கணுமோ இப்ப அங்கதான் இருக்கா. தெளிவா சொல்லு, பிராச்சி எங்க இருக்கா? ராவணனுக்குள்ள இருக்கா. அவ இன்னைக்கு எரிஞ்சு சாம்பலாக போறா. ரன்வீருக்கு முன்னாடியே பிராய்ச்சி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த மரத்தோட நிழலை நான் அனுபவிக்கலையோ, அப்படி இருக்கும்போது அந்த மரத்தோட நிழலை இன்னொருத்தனை அனுபவிக்க விட மாட்டேன். எந்த காலத்திலையும் விடவே மாட்டேன். அதுக்காக நான் அந்த மரத்தையே வெட்டணும்னாலும் அதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். ஒருவேளை அவ எனக்கு சொந்தமாகலனா வேற யாருக்கும் அவ சொந்தமாக கூடாது. ஹாப்பி தசரா.
ஹாப்பி தசரா. என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை முடியற நாள். ஹோப்ஸ், இன்னைக்கு பிராச்சி வதம் நடக்க போகுது. கண்ணுக்கு தெரியாத விஷயம் கூட நம்ம மனசால உணர முடியும். இந்த காதலுக்கே என்னை பத்தி தெரியும், அதனாலதான் அம்பு விட முடியல. ஆனா வருத்தம் என்னன்னா என் மனசுல இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு ராவணன் கதையும் முடிஞ்சிடும், பிராச்சி கதையும் முடிஞ்சிடும். ஒரு தடவையாவது நான் எங்க அப்பாவை பார்த்திருக்கணும். நான் தான் அவர் பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் இருந்திருந்தா என்ன காப்பாத்திருப்பாரு. ஏன்னா அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா சூப்பர் மேன் மாதிரின்னு, என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிராச்சி, பிராச்சி, டேய், என் வண்டி இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? ஆ? நான் இங்க தானே பார்க் பண்ணேன், எங்க போச்சேன்னு தெரியலையே. அப்ப கார் பறந்து போயிடுச்சா? சீக்கிரம் ஏதாவது ஒரு வண்டி அன்லாக் பண்ணி இங்க இருந்து நான் தப்பிச்சு போயாகணும். பிராச்சி, பிராச், கீழே இறங்குடா. அண்ணா, ஏய், ஏய், சொல்றா, பிராச்சி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? பிராச்சி எங்க இருக்கன்னு சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேன். அவ அந்த ராவணன் பொம்மைக்குள்ள இருக்கா. விக்ரமுக்கு போன் பண்ணி உடனே ராமனை வதத்தை நிப்பாட்ட சொல்றேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். எப்படி பாட்டியோட மரணத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதோ, அதே மாதிரி பிராச்சியோட மரணத்தை பத்தியும் யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவு கண்டிருக்கேன். அது நிறைவேறாம இருக்குமா என்ன? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கமான் ரன்பீர், இந்த தடவை ராவணனோட வயித்தை பார்த்து அம்பு விடுன. நீ விடுற அம்புல அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகணும். Oh shit. சூப்பர். ரன்பீர், இந்த அம்ப கரெக்டா தலைய பார்த்து விடு. ஆமா. பிராச்சி, அப்பா வரலன்னா என்ன? அவருக்கு பதிலா மெஹரா சார் வந்துட்டாரு. அவரும் எனக்கு அப்பா மாதிரி தானே. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது. சாரி. பிராச்சி, சார், சார்
வராதீங்க. நீங்க முதல்ல எங்க இருந்து போங்க. நான் ஒண்ணு போறதுக்காக இங்க வரல. சார் உங்களுக்கு புரியல. ராவண எப்ப வேணாலும் வெடிக்கலாம். சார் ராவண எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகலாம். முதல்ல எங்க இருந்து போங்க. ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணை இழக்க மாட்டேன். பிராச்சி 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 ஒருவேளை பிராச்சியையும் யாராவது பிராச்சி ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணை இழக்க மாட்டேன். இங்க பாரு ராஜ், சொல்லுங்க. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் போறேன். வெயிட்டர், சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு வாங்க, அப்படியே சேரையும் கொண்டு வந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, இங்க எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க பாட்டி. இந்தாங்க தண்ணி. குடுப்பா. பிராச்சி மேடம் சொன்னா கேளுங்க, அங்க போக கூடாது. மேடம் சொன்னா கேளுங்க மேடம், சொன்னா கேளுங்க மேடம், அங்க போக கூடாது மேடம். பிராச்சி நீ முதல்ல இங்க இருந்து உங்களை போ. விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பிராச்சி I said go go. I will come. நான் பிராச்சி நீ எப்படி போ. சார் உங்களை விட்டுட்டு போக முடியும்? பிராச்சி நீ போ பிராச்சி. Oh shit. சார் Shit. யாராவது இருக்கீங்களா? Help! பிராச்சி just go. பிராச்சி போ. சார் நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது. யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் புரிய மேடம், மாட்டேங்குது? புரிஞ்சுக்கோங்க மேடம், என் சொன்னா பொண்ணு கேளுங்க அங்க மேடம். இருக்கா? யாராவது சொல்றதை please கேளுங்க help மேடம், பண்ணுங்க. please. பிராச்சி ப்ளீஸ் பொறுமையா இருங்க. பிராச்சி 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 உனக்கு ஒண்ணும் இல்ல பிராச்சி, நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேம்மா. சார் தான் என்ன என்னங்க யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அபி, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. ராச்சி, டாட் அண்ணா டாட் கண்ணு திறந்து பாருங்க. கண்ணு திறந்து பாருங்க. இங்க தயவு செஞ்சு அபி, கண்ணு திறந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க. அபி என்னாச்சு? டாட் யாராவது இருந்தா வாங்கப்பா. கால் தி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? என்னங்க கண்ணை முடிச்சு பாருங்க. ரன்வீர் அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அண்ணா அபி ஒண்ணு இல்லையே, நான் நல்லா இருக்கேன். பாத்து I'm fine, I'm fine. அண்ணா நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அது வந்து யாரோ பிராச்சியை கிட்னாப் பண்ணிட்டாங்க. 2 பேர் வந்து அவளை கடத்திக்கிட்டு போய் ராவண பொம்மைக்குள்ள வச்சு கட்டி போட்டுட்டாங்க. பிராச்சி யார் அது? சஞ்சுவும் அவனோட ஃப்ரெண்டும். சஞ்சுவா? நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு வரேன். சஞ்சுக்கு என்ன தைரியம் தான் அவன் என்னோட. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல. அந்த சஞ்சுவை நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத.
அண்ணன் நான் தான், கதவை தரங்க. டேய் பிட்டு, பிட்டு, வா 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 வா, உள்ள வா உள்ள வா உள்ள வா. பிட்டு தம்பி, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? விடுங்கண்ணே. இதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா? என்ன அங்க தனியா தவிக்க விட்டு வந்துட்டீங்களே? சாரிடா, சாரி சாரி, ப்ளீஸ்ரா என்ன மன்னிச்சிரு. ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிடுறா. இப்ப நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். இங்க பாரு செல்லம், நான் வெறும் யோசிக்கல, என்ன நானே திட்டிக்கிட்டேன், என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். எப்படி உன்னை தனியா தவிக்க விட்டு வந்திருக்கலான்னு என்னையே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நியாயமா உன்னை நான் காப்பாத்திருக்கணும். ஐ எம் சாரி. இங்க பாரு, சாரி சாரி, நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒன்னும் ஆகல? நீ வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுற. அது எந்த அளவுக்கு நீ என் வாயால சொல்ல முடியல. அவன் உன்னை அடிச்சுட்டானா? அபி, இங்க பாரு தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. ஐ எம் சாரி. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அண்ணா ஒண்ணும் வேணும்னே நீங்க என்ன விட்டுட்டு வரல. சரி, அது வந்து அந்த அதான் அந்த பிராய்ச்சி உயிரோட இருக்காளா? நீ உட்காரு, தண்ணி கொண்டு வர. என்னங்க, இங்க பாருங்க, கண்ணு சொல்லுங்க பாருங்க, ப்ளீஸ்ங்க. யாராவது ப்ளீஸ் கால் தி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும். எல்லாரும் முன்னாடியும் அவரை அப்படி. அங்க இருந்தவங்க எல்லாம் எங்களை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்களோ தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாவுக்கு மேரா சார முன்னாடியே தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்காக அவர்கிட்ட கோவமா நடந்துகிட்டாங்க? ஆனா கண்டிப்பா மிஸ்டர் மெஹ்ராவை பிரக்யாவுக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வருஷமா தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவர் மேல எதுக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்க போறா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பவும் பிரக்யா மிஸ்டர் மெஹ்ராவை பத்தி தான் யோசிக்கிறான்னு. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கால் தி ஆம்புலன்ஸ் ப்ளீஸ். எரிஞ்சுக்கிட்டு இருக்க ராவனுக்கு பக்கத்துல என்ன பார்த்து பாவம் பிரக்யா ரொம்பவே பயந்து போயிட்டா. என் மேல இவ்வளவு அன்பு இருக்கும் போது எதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா? அப்படியே என் பொண்ணு கூட என்ன சேர விடாம பண்றா. உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கல்ல? பிராச்சியை காப்பாத்துறது உங்களுக்கு அவசியம்னு தோணிருக்கு டாட். ஆனா எனக்கு ரன்பீர் அவசியங்கிற விஷயம் உங்களுக்கு ஏன் தோணவே மாட்டேங்குது டாட்? ஆனா எனக்கு ஏன் கோவமே வர மாட்டேங்குது? பிராச்சி தப்பிச்சிட்டா, இருந்தாலும் எனக்கே வித்தியாசமா எதுவும் தோணல. நான் ஏன் இவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கேன்? அவ என் அக்காங்கிறதால அந்த ஃபீலிங் எனக்குள்ள வந்துருச்சா என்ன? என் அபி எப்படி இருக்கான்னு நான் இப்ப உடனே பார்த்தாகணும். அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. பாவம் பிரக்யாவை ரொம்பவே மிஸ் பண்றான். இந்த தண்ணி குடி. இனி நாம யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ராவணனோட சேர்ந்து பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் தூங்குங்க.
அங்க மட்டும் யாரும் இல்லாம இருந்திருந்தா பிராச்சியை காப்பாத்தினதுக்காக உங்களை கட்டி பிடிச்சி அணைச்சு நன்றி சொல்லியிருப்பேன். அப்புறம் நீங்க தான் பெஸ்ட் அப்பான்னு சொல்லியிருப்பேன். அங்க மட்டும் எல்லாரும் இல்லைன்னு வச்சுக்கோ, உன்கிட்ட வந்து என் கூட வந்துருன்னு சொல்லியிருப்பேன். எந்த சந்தோஷத்தை விட்டு நான் தூரம் பிரக்யா இப்பவும் அபிய நேசிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம யார் தடுத்துக்கிட்டு இருக்கிறது?